வணக்கம். Work done by teacher for spreading social awareness among children, especially in socially sensitive issues like nutrition, toilet and menstrual hygiene, child marriage, uplifting deprived children, etc. என்ற தலைப்பின் கீழே நான் செய்த நடவடிக்கைகள் பற்றிய வீடியோ இது. நான் கிருஷ்ணசாமி. குழந்தைகளிடையே சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த மேற்கொண்ட பணிகள் என்னங்கிறத இப்போ நான் சொல்ல இருக்கிறேன். ஒரு ஆசிரியரின் பணி பாடங்களை கற்பிப்பதோடு மட்டுமல்ல, நல்ல குடிமக்களை உருவாக்குவதும் அவரது முக்கிய பொறுப்பாகும் என்று நான் நம்புகிறேன். எனவே மாணவர்களிடம் ஆரோக்கியம், ஒழுக்கம், சமூக பொறுப்பு மற்றும் வாழ்க்கை மதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வரேன். பள்ளியினுடைய போதைப்பொருள் தடுப்பு மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வர்றேன். புகையிலை, மது, போதைப் பொருட்கள் மற்றும் தீய பழக்கங்களின் பாதிப்புகள் குறித்து மாணவர்களிடம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரேன். அதனுடைய ஒரு பகுதியாக உறுதிமொழி நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பேரணிகள், கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி மற்றும் நிபுணர் உரைகள் மூலம் மாணவர்களுக்கு போதைப் பொருள் இதனால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பு, மனம், குடும்பம் மற்றும் சமூகத்தின் மீது ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைச்சிட்டு வரேன். போதைப்பொருள் சம்பந்தமான தீமைகளை பற்றி விளக்குவதற்கு துறை சார்ந்த அதிகாரிகள், குறிப்பாக மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலரை பள்ளிக்கு அழைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வர்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய சவால்களில் ஒன்று கைபேசி மற்றும் சமூக வலைதள பயன்பாடு. அதிகப்படியான கைபேசி பயன்பாடு கவனச்சிதறல், மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் கல்வி பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை எடுத்துரைக்கிறேன். பொறுப்பான டிஜிட்டல் குடியுரிமை, இணைய பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி, தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை கல்விக்காக பயன்படுத்தும் முறைகள் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு வழங்கி வரேன். மாணவர்களுடைய சோம்பேறித்தனம் இப்போ அதிகரிச்சிட்டு வருது. கடின உழைப்பு, நேர மேலாண்மை, ஒழுக்கம், விடாமுயற்சியின் முக்கியத்துவம், அதை பற்றிலாம் பேசிட்டு வர்றேன். வெற்றி பெற்ற விஞ்ஞானிகள், தேசிய தலைவர்கள், சமூக முன்னோடிகளின் வாழ்க்கை நிகழ்வுகளை பகிர்ந்து மாணவர்களுக்கு ஊக்கமளிச்சுட்டு வரேன். விளையாட்டு, யோகா, என்சிசி மற்றும் காலை உடற்பயிற்சிகளில் பங்கேற்க மாணவர்களை ஊக்குவித்து வரேன். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வளர்க்க முயற்சி செய்கிறேன். நான் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டருங்கிறதுனால எனக்கு எப்போதெல்லாம் ஓய்வு பீரியடு வருதோ அப்போல்லாம் விளையாடுகின்ற மாணவர்களுக்கு சென்று அந்த என்சிசியினுடைய பயிற்சியில் வழங்கப்பட்ட பயிற்சியை மாணவர்களுக்கு அவ்வப்போது வழங்கி தேசப்பற்று, ஒழுக்கம், அது சம்பந்தமான வகுப்புகளை எடுத்துகிட்டு வரேன். அது மட்டும் இல்லை, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற நடவடிக்கையாக மரக்கன்றுகள் நடுதல், வளாக தூய்மை, பிளாஸ்டிக் இல்லா பள்ளி, நீர் சேமிப்பு அவசியம், மின்சார சிக்கனம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திட்டு வரேன். இன்று ஒரு மரம் நடுவோம், நாளை ஒரு தலைமுறை காப்போம் என்ற எண்ணத்தை மாணவர்களிடம் உருவாக்க முயற்சி செஞ்சிட்ருக்கேன். இது மட்டும் இல்லை, சுகாதார விழிப்புணர்வு, தன் சுத்தத்தை பற்றி மாணவர்கள்ட்ட அவ்வப்போது பிரார்த்தனை கூட்டத்தில் நான் பேசிட்டு வர்றேன். டெங்கு, மலேரியா, COVID-19 மற்றும் பருவகால தொற்றுகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வர்றேன். கைகளை முறையாக கழுவுதல், தூய்மையான குடிநீர் பயன்படுத்துதல், கொசு ஒழிப்பு, தடுப்பூசி, தனிநபர் சுகாதாரம் மற்றும் சுற்றுப்புற தூய்மை பற்றி அதனுடைய அவசியம் பற்றி பேசிட்டு வரேன். மாணவர்களுக்கு சமச்சீர் உணவினுடைய அவசியம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பேலன்ஸ்டு டயட், ஃபேட்,
புரோட்டீன், கார்போஹைட்ரேட் உள்ளடக்கிய அந்த உணவினை உட்கொள்வது, காலை உணவினுடைய அவசியம். காலை உணவு உட்கொள்ளாத மாணவர்களுக்கு போதுமான ஆக்சிஜன் மூளைக்கு கிடைப்பதில்லை என்ற கருத்தை எல்லாம் மாணவர்களிடம் எடுத்து கூறி சத்தான உணவு பழக்கங்கள் குறித்து தொடர்ந்து வழிகாட்டி வரேன். ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுகளை தவிர்த்து பள்ளியில் வழங்கப்படும் பிஎம் போஷம் சத்துணவு திட்டத்தில் மாணவர்களை உண்ண வலியுறுத்திட்டு வரேன். தனிநபர் சுகாதாரத்தை பற்றி மற்றும் மாணவிகளுடைய இந்த மாதவிடாய் சுகாதாரத்தை பற்றி பெண் ஆசிரியர்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு சுத்தத்தை பற்றி பேசி வருகிறேன். கைகளை சுத்தமாக கழுவுதல், பற்களை பராமரித்தல், சுத்தமான ஆடைகள் அணிதல், கழிப்பறைகளை சரியாக பயன்படுத்துதல், பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்திருத்தல் போன்ற தனிநபர் சுகாதார பழக்கங்களை மாணவர்களிடம் வளர்க்கிறேன். பெண் மாணவிகளுக்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மற்ற ஆசிரியர்களுடன் இணைந்து மாதவிடாய் சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி உடல்நலம் மற்றும் சுகாதாரம், தன்னம்பிக்கை குறித்த ஆலோசனை வழங்குவதற்கு உதவி வருகிறேன். குழந்தை திருமண தடுப்பு மிக முக்கியமானது. சட்டப்பூர்வ வயது மற்றும் உயர்கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரேன். குறிப்பாக பெண் குழந்தைகளை உயர்கல்வியை முடித்து பொருளாதார சுயநிறைவை அடைந்த பிறகே வாழ்க்கை முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று ஊக்குவிக்கிறேன். பொருளாதாரத்தில் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களை தனிப்பட்ட முறையிலாம் கண்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறேன். ஆலோசனை திட்டங்கள், கல்வி உதவித்தொகைகள், இலவச கல்வி வாய்ப்புகள் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டுகள் ஆகியவற்றை பெற உதவி செய்கிறேன். பள்ளி நிகழ்ச்சிகளில் எந்தவித தயக்கம் இல்லாமல் பங்கேற்க மாணவர்களை தொடர்ந்து ஊக்குவிச்சுட்டு வரேன். இந்த அனைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் மாணவரிடம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, நல்ல படிப்பு, சுற்றுச்சூழல் பொறுப்பு, சமூக அக்கறை, பாலின சமத்துவம், சுயநம்பிக்கை மற்றும் மனிதநேய மதிப்புகள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக கொஞ்சம் வளர்ந்துருக்குதுன்னு தெரியுது. என் நோக்கம் நல்ல மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களை மட்டும் உருவாக்குவதல்ல, நல்ல பண்புகள் கொண்ட பொறுப்பான குடிமக்களையும் உருவாக்குவதாகும். அந்த நோக்கத்துடன் பள்ளியையும் சமூகத்தையும் இணைக்கும் பாலமாக இருந்து மாணவர்களின் முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்காக தொடர்ந்து அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வர்றேன். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்நோக்குகிறேன். நன்றி.